ஃபோன் நம்பர் தரேன்னு சொல்லிட்டு ஏன் போறா? கண்டிப்பா கிளாஸ் ரூம் முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருப்பானுக்காக. நீ ஓகே தானே? அதெல்லாம் எதுவும் இல்லை. அதான் எக்ஸாம் முடிஞ்சுல, காளான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் வா. இல்லைடா ஸ்கூல் முடிஞ்சிடுச்சு, மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னொரு நாள் போய் சாப்பிட்லாம். டேய் ஏன்டா? சரி பார்த்து போ. நம்மளோட எக்ஸாம் ஹால்லையும் இல்லை, அப்போனா உண்மையாக வீட்டுக்கு போயிட்டாளா? நல்லா படிக்கணுன்றதுக்காக தான் என் கூட ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தா போல். அது தெரியாமல் நான் தான் தப்பாக யோசிச்சுட்டேன். அவள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவளுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் அதை தான் பண்ணணும். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட் எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, இந்த சப்ஜெக்டும் நல்லா பண்ணியிருக்கேன். அப்படின்னா அதுக்கப்புறம் நீ ஸ்கூல் போவேனால? ஆமாம். அப்பாடி எப்போதான் இந்த ஸ்கூல் முடியும்னு யோசிச்சுட்டே என்ன. நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினா போதும். எல்லா எக்ஸாமும் நல்லா தான் எழுதியிருக்கேன்னு சொல்கிற, மார்க் வந்தால் தெரியும். ரிசல்ட் வந்த அன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு அந்த யூனிஃபார்மை மாற்றிட்டு வா, நான் டீ போட்டு வைக்கிறேன். எதையோ பறி கொடுத்த மாதிரியா எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னை மன்னிச்சிரு குமார். இது எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது உனக்கு எவ்வளோ வலிக்கும்னு புரியுது. ஆனால் அந்த வயசில் நல்லா படிக்கிறது தானே முக்கியம். அப்போ நான் தப்பு பண்ணலல்ல.